Rocky purchased 1,000 shares of Azad Private Limited at 12 per share on 1/8/2019. இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்ஏ ஃபைனல் சிஎம்ஏ இன்டருக்கு வரக்கூடியது. சிஏ இன்டர் படிக்கலாம். ராக்கி பர்ச்சேஸ்டு 1,000 shares of Azad Private Limited at ₹12 per share on 1/8/1998. இப்போ ராக்கி வந்து 1000 ஷேர்ஸ், அதாவது ஆசாத் பிரைவேட் லிமிடெட் இது ₹12 வீதத்தில் 1998 வாங்கிக்கிறாரு. எப்போ வித்துக்கிறாருன்னு அடுத்த கேள்வி இல்லையா? வாங்கினது ரேட்டு வித்துக்கிற ரேட். அப்போ நம்ம செல்லிங் டேட் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? 1/1/2024 வித்துறாரு. அப்போ ஃபினான்ஷியல் இயர் 23-24, அசஸ்மெண்ட் இயர் 24-25 தான் வரணும். எஸ், அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 24-25 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு ஒரு மார்க் ஒன்று கிடைச்சிடும். சரி, அது ஒரு மேட்டர் கிடையாது. அப்புறம் கம்பெனி டிக்ளேர்டு போனஸ் ஃபார் எவ்ரி 5 shares ஹெல்டு. இப்போதான் நம்ம கால்குலேஷனுக்கே வரோம். இது எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஒர்க்கிங்ஸ் நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நம்ம சம் ஈஸி நம்ம போட்டுக்கலாம். ஒர்க்கிங்ஸ் நம்பர்ஸ். இப்போ இந்த ராகி பர்ச்சேஸ் பண்ணது 1000 shares. என்னைக்கு? 1/8/1998 1000க்கு வாங்குறாரு. ரேட் எவ்வளவு? ₹12. ₹12,000 வச்சுக்கலாமே. இதுதான் காஸ்ட் 1998. ஏன்னா நம்ம எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது இண்டெக்ஸேஷன் காஸ்ட் 1/4/2001 இருந்தாதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு வந்து பாருங்க, ராக்கி செக்யூரிட்டிஸ் 1/4/2000 அன்னைக்கு பாருங்க. அப்ப ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நமக்கு தேவை. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/2001ன்றது ரொம்ப முக்கியமான குரூசியல் இது வளர்ந்துருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இவருக்கு கையில் எவ்வளோ ஷேர்? 1000 ஷேர் இருந்துச்சு. அப்புறம் கம்பெனி டிக்ளேர்டு 1 shares ஃபார் எவ்ரி 2 shares. அப்போ இவர் எத்தனை ஷேர் வச்சுக்கிறாரு? 1000 ஷேர் வச்சுக்கிறாரு. அப்போ 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் ஃப்ரீ. அப்போ 500 shares கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ மொத்தம் இருக்கு? 1500 shares. அப்புறம் ராக்கி காட், அதாவது 7/7/2006 டேட் முக்கியம். 7/7/2006 அவர் என்ன சார் ராக்கெட் வந்து கிஃப்டா வாங்குறாரு இல்லைங்களா? சேம் கம்பெனி. ஏன்னா வேற கம்பெனி வாங்க சொன்னா குழப்பமா இருக்கும். வந்து சேம் கம்பெனி ஷேர்ஸ். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சேம் கம்பெனி ஷேர்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ஆசாத் பிரைவேட் லிமிடெட் வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 shares வாங்குறாரு. அப்போ மொத்தம் இவரோட கையில் இப்போ வந்து 2000 shares வந்துருச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். 1/3/2003 கிஃப்டா வாங்குறாரு. அப்போ ராகேஷ் இந்த இதை வந்து, அதாவது இந்த ராகேஷ் எப்போ வாங்கிக்கிறாரு? ஏன்னா ராக்கி வந்து வாங்குறாரு கிஃப்டா. யார்கிட்ட இருந்துன்னா ராகேஷ். இப்போ ராகேஷ் இது எப்போ வாங்கினாரு அப்படின்னு தான் கேள்வி. ராகேஷ் வந்து 1/4/2001 ₹14 வாங்குறாரு. ஸோ இதில் பர்ச்சேஸ் ஆகி நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கையில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? 2000 shares இருக்குது. அப்புறம் 1/3/2023 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கம்பெனி ஃபர்தர் டிக்ளேர் 1 bonus shares 5 shares. 5 shares வச்சிருந்தா 1 share உங்களுக்கு ஃப்ரீ தராங்க. அப்போ 2000 / 5 × 1, 400 shares. அப்போ டோட்டலி யூ காட் 2400 shares. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் 2400 shares வச்சு இருக்கிறீங்க. அப்போ ராக்கி சோல்டு ஆல் ஷேர்ஸ் ஆஃப் ₹50. இப்போ 2400 shares இவர் என்ன வித்துறாரு? அப்போ 2400 shares இவர் 2400 shares ₹50 விற்கிறார். அப்படின்னா ₹1,20,000 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ 1,20,000 அப்படின்றது சேல்ஸ் வேல்யூ. இப்போ இப்படி போட்டு மைனஸ் காஸ்ட் நம்ம போடணும். அப்போதான் ஒரு கேள்வி வருது, சரி இப்படி போடலாமா கேட்டால் இது ஒர்க்கிங்ஸ் 1,20,000 அப்படின்றது கரெக்டு. இதை நம்ம பைஃபர்கேட் பண்ணி போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அப்போ 1000 shares 500 shares 500 shares 400 shares 1000 1500 500 2400 1000 500 500 400. ஸோ 1000 × 50 இல்லைங்க 50,000.
50 50 50 பிரிச்சலாம். 5 5 25 5 5 25 5 20 50 75 100 1,20,000. ஸோ 1,20,000 நம்ம என்ன செஞ்சாச்சு, பிரித்து போட்டாச்சு. இப்போ என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதானே. அப்போ இண்டெக்ஸேஷன் காஸ்ட் வருமா, 1000 கண்டிப்பாக இண்டெக்ஸேஷன் காஸ்ட் வரும். எப்படின்னா 1000 வாங்கினது நீங்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. ஸோ 98ல் கான்செப்ட் கிடையாது. அப்போ என்னதான் வரும், அதோடைய வேல்யூ வந்து எப்போ 1/4/2001 எவ்வளோ இருக்குது, 14 ரூபாய் இருக்குது. இப்போ 14 ரூபா 12 ரூபான்னு போது விச் எவர் இஸ் ஹையர். அப்போ என்ன செய்யணும், 14 அல்லது 12 விச் எவர் இஸ் ஹையர் தான் எடுத்துக்கணும். அப்போ 14 தான் நான் எடுத்துக்குவேன். எவ்வளோங்க, 1000 × 14 பர்ச்சேஸ் காஸ்ட் இல்லைங்களா. அப்போ 1000 × 14 டிவைட் பை 100 இன்ட்டு சேல்ஸ் வந்து இப்போ இதை பண்ண அப்போ 348. அப்போ போட்டு பார்த்தலாமே, 1000 × 14 × 348 டிவைட் பை 100. ஸோ 48,720 ரூபாய் அப்படின்றது இது வந்து வந்தக்கூடிய வின்சர்ஸ் மைனஸ் 50,000. ஸோ 1280 ரூபாய் என்னது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எல்டிசிஜி. எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 1000 ஷேர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். சரி ஒட்டுக்கா கண்டுபிடிக்கலாமா, நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது நல்லது தான், நான் சொல்லலை. சம்மில் அப்படி தான் போட்டுக்கிறாங்க. சரி நம்ம சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம புரிஞ்சுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலே போகணும். அடுத்தது 500 ஷேர்ஸ் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லைங்களா. போனஸ் ஷேர்ஸு இவங்களுக்கு எப்போ கிடைச்சது, டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 7/7/2006 தானா, கம்பெனி டிக்ளேர் 1 bonus shares was 2 shares held on 2000. அப்போ இந்த போனஸ் ஷேர்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைச்சிருக்குது, 31/3/2000. ஸோ அப்போ இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டு கிடையாது. இண்டெக்ஸேஷன் காஸ்ட் எப்போ தான் இருக்குது, 1/4/2001 தானே ஃபேர் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ திருப்பி அதே தான் 500க்கு எவ்வளோ தான், இங்கே வந்து போகிற ஸ்டெப் 500க்கு 14 × 100 348 அதாங்க சார் வரும். 500 × 14 × 348 24,360 மைனஸ் 25,640. ஸோ 640 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கட்டாது. நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட வந்து ஃப்ரீயாக வாங்கினார்ல, எவ்வளோக்கு வாங்கினார், 500 ஷேர்ஸ் ஃப்ரீயாக வாங்கினார். ஸோ 500 ஷேர்ஸ், அப்போ அதுதான் 14 தான். பட் இதுக்கு மட்டும் ரேட் என்ன டேட்டு கொடுத்தாச்சுன்னா 2003 தான் வாங்கினார் இல்லையா. எப்போ வாங்கினார், 7/7/2006. ஸோ அப்போ 7/7/2006 அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 7/7/2006 7/7/2006 6/7 6/7. ஏன்னா நான் சொல்கிற டேட் என்ன சொல்கிறேன்னா 7/7/2006 அப்படின்னா அப்போ 2006-2007 தான் ஃபைனான்சியல் இயரோட இண்டெக்ஸேஷன் எடுத்து பார்ப்போம். இப்போ ஃபைனான்சியல் 6/7 இண்டெக்ஸேஷன் பார்த்தா 122 அப்படின்னு சொல்லுது, இங்கே சொல்லுது. ஸோ 122. அப்போ அந்த இடத்துல வந்து 122 இந்த 100 பதிலாக, அதாவது 500 × 14 × 348 டிவைட் பை 122 போட்டு பாருங்கள். 500 × 14 × 348 டிவைட் பை 112 19,967. செக் பண்ணிக்கோங்க, 19,967. அப்போ இவருக்கு 19,967 போட்டா மைனஸ் 25,000. அப்போ வந்துடுச்சு, ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. பிரச்சனை கிடையாது, வெரி சிம்பிள். 25,000 மைனஸ் 19,967. ஸோ 5,033ங்க. செக் பண்ணி பாருங்க, 5,033. ஸோ எக்ஸாக்டாக வந்துடுங்க, எதுவுமே தப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 50 rupees 400 கொடுத்து 20,000 போடுறோம் இல்லைங்களா.
இதுவும் போனஸ் ஷேர்ஸ் தான். ஆனா இந்த போனஸ் ஷேர்ஸ் எப்ப கிடைச்சதுன்னா பிக் கொஸ்டின். எப்ப கிடைச்சது சார் அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ் 1/3/2023, அதாவது ஆஃப்டர் 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 1/4/2001. அப்ப என்ன சார் நடக்கும்னா ஒரு சின்ன கேள்வி இங்க பாருங்க, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இதெல்லாம் பாயிண்ட் தான். கேபிட்டல் கெயின் கேஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் financial assets being allotted on the base of holding any financial assets to associate without any payment shall be taken as to be nil. நல்லா கொஞ்சம் cost of acquisition of financial assets being allotted on the basis of holding of any other financial assets to the associate without any payment should be taken to nil. Hence, cost of acquisition of bonus shares shall be taken as nil. However, if such asset is acquired before 1/4/2001, then its cost of acquisition shall be taken as 1/4/2001 fair market value. நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டாக இருந்தாலும் அது ஹோல்டிங் பீரியட்னால உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நில்லாக தான் கன்சிடர் பண்ணணும். எப்போ? ஆஃப்டர் 1/4/2001. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்திருது அப்படின்னாவே நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன கொடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும். அப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன பார்த்துருப்போம், நம்ம போட்ட கணக்கில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2001க்கு முன்னாள் நடந்திருக்கு. ஏன்னா இது வாங்கினது 2001, அதே மாதிரி இவர் கலாட் ஆனது 2000, ஸோ 2001க்கு முன்னால. அதே போல 2006 இவருக்கு ஆப்டர் வந்து 500 ஷேர்ஸ் இருந்தது. ஸோ அதனால இது வந்து கிஃப்ட் தான். இது வந்து போனஸ் ஷேர்ஸுக்கும் கிஃப்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து கிஃப்ட் வேற, போனஸ் ஷேர்ஸ் வேற. போனஸ் ஷேர்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் ஹோல்டிங் நீங்க வச்சுக்கிறதுனால தரக்கூடியது போனஸ் ஷேர்ஸ். அந்த ஹோல்டிங் தான் சொல்ல முடியும். பேசிஸ் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் எனி அதர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வித்வுட் எனி பேமெண்ட். போனஸ் ஷேர்ஸ் நீங்க எந்த ஒரு பணமும் தர போறது இல்லை. அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அது. ஆனா கிஃப்ட் வாங்குறது வந்து நம்ம சும்மா தான் வரும். ஆனா அது ஹோல்டிங்னால வந்திருக்காது. பிகாஸ் ஆஃப் ஒரு நல்ல அக்கௌண்ட் ஆஃப் லவ்ல கூட அவங்க தரலாம். See, cost of acquisition. So sales consideration as usual, expenditure as usual, bit of holding starting from the date of allotment of such as, because if it is happened 1/4/2001 before, after 1/4/2001 அப்புறம் நடந்துருந்துச்சு அப்படின்னா, if bonus has allotted before 1/4/2001, the fair market value of such asset as on 1/4/2001 to be taken as a cost of acquisition. If it is indexation benefit, it will be available. But if it is bonus is allotted on 1/4/2001, the cost of acquisition nil, then indexation cost வராது. சரி, அதனால இந்த கணக்குல இப்ப நம்ம பார்த்து போனோம், இந்த 2000 போனஸ் ஷேர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க 400 ரூபாய்க்கு, அதுக்கு இண்டெக்ஸேஷன் காஸ்ட் என்னதாங்க, நெல் தான். ஸோ 20,000 சேல்ஸ். ஸோ எல்டிசி சார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கிடையாது, இவங்க தப்பா போட்டாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் தான் வரும். அதுவும் என்னதாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹோல்டிங் மோர் தென் 12 months வந்துச்சுனாவே இந்த போனஸ் ஷேர்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் தான் வரும். சரி, அதை மட்டும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ டோன்ட் கன்சிடர் பிகாஸ் இட் கேன் பி இக்னோர்டு பை யூ, ஐ திங்க். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ அஸ் நீங்கள் கணக்கு போடும் பொழுது சார் 14 12 எடுக்கும்போது நம்ம 12 எடுக்கணும், சாரி 14 எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். போனஸ் ஷேர்ஸ் அக்வைட் பிஃபோர் 1/4 இருக்கும்போது அதே தான் போது. அதே போல கிஃப்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஒன் என்னைக்கு அக்வைட் பண்ணாலும் அதை எடுத்துருக்கணும். போனஸஸ் ஆஃப்டர் அக்விசிஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் சம் இஸ் வெரி வெரி குரூஷியல். பட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும் குழப்பம். அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைக்கு வேணாம். என்னுடைய ஒர்க்கிங்ஸ் கொஞ்சம் கசகசம் தான் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் கான்செப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வெரி வெரி ஈஸி. 1000 ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கு 500 கிடைச்சிச்சு, 2க்கு 1 அப்படிங்கும்போது போனஸ் ஷேர்ஸ் கிடைச்சது. அடுத்தது இந்த ராகேஷ் ஒரு 500 வாங்குறாரு. அதுக்கு அடுத்தது இவருக்கு 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் ஃபீல்டு விஷயத்துல இவருக்கு கிஃப்ட் கிடைக்குது. இந்த கிஃப்ட்டுக்கு தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்லை, மற்றது எல்லாத்துக்கும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ் காஸ்ட், பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இங்கே தெளிவாக நான் சொல்லி இருப்பேன். ஸோ உங்கள் புக் ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஆல்சோ கன்சிடர் புக் ஆன்சர்ஸ். புக் ஆன்சர்ஸ் ரொம்ப சிம்பிள், அவனோட ஸ்டேஜில் போட்டிருப்பா, நம்ம அப்படி பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. அதனால யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஒர்க்கிங்ஸ். That workings will always help you. So I tell you again and again, நீங்க workings போட்டு பழகுங்க. workings நீங்க போட்டு பழகுங்க, அப்பதான் you will get an answers. You will get an answer. So this is very useful for you. If you have any suggestion about these sums,
So I will be guaranteed you to explain in comments. Thanks.